அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் இலா யௌமிதீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால், அவனது அளப்பெரிய நாட்டத்தினால், அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தாலா இறையச்சமுடைய ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய சத்திய சஹாபாக்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும், நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தில் சிறப்பான இஅ்திகாஃப் என்கின்ற ஒரு அமலில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் மற்ற மாதங்களை விட ரமலான் எப்படி சிறப்பானதோ அதே போல மற்ற மாதத்தில் இருக்கின்ற இஅ்திகாஃபை விட இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய இஅ்திகாஃப் ஆக சிறந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணரணும். சுப்ஹானல்லாஹ். முதலே நம்ம சொல்லியிருக்கோம், இஅ்திகாஃப் என்பது படைப்பினங்களின் நினைவை துண்டித்து படைப்பாளனுடைய நினைவை அமல் செய்வதுதான் இஅ்திகாஃப். படைப்பாளனுடைய நினைவை அமல் செய்வதுதான் இந்த இஅ்திகாஃபுடைய நோக்கம். சுப்ஹானல்லாஹ். காலையில் இருந்து இறைவனுக்காக இஅ்திகாஃப் என்கின்ற ஒரு அமல்ல அல்லாஹ் தஆலா நம்மளை அமர செய்திருக்கிறான். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் உரித்தாகட்டும். இந்த இஅ்திகாஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யேகமான ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, இஅ்திகாஃபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நமக்கு நன்மை உண்டு. ஒவ்வொரு நொடியும். சுப்ஹானல்லாஹ். இப்போ தொழுகை என்கின்ற அமலுக்குள் இருந்தோம்னா, தொழுகிற வரைக்கும் தான் தொழுகையுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். அந்த முசல்லா விட்டு நம்ம பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா அந்த நன்மை கிடைக்காது. ஆனால் இஅ்திகாஃப் என்று சொல்லி அல்லாஹுடைய இல்லத்திற்கு வருகை எப்பொழுது நியத்து வச்சு வருகை உள்ள நம்ம வந்துட்டோமோ அப்பொழுதுல இருந்து ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு அசைவும், அந்த நம்ம இஅ்திகாஃப்ல என்ன அமல் செய்யலாலும் சரி, அமைதியா உட்கார்ந்து இருந்தாலே இஅ்திகாஃபுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு உன்னதமான ஒரு அமல்ல தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, இந்த உலகத்தில் பிடித்தமான இடம் என்றால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், மஸ்ஜித். மஸ்ஜித் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? சஜ்தா செய்யக்கூடிய இடம். எங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யப்படுகிறதோ, அது வீடோ மதரசாவோ பள்ளிவாசல்களோ, எங்கெல்லாம் சஜ்தா செய்யப்படுகிறதோ அந்த இடம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இப்போ அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடத்துல நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த பிடித்தமான அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு 3 விஷயங்களை நமக்கு கொடுக்கிறான். ஒன்று என்ன? நம்மளுடைய பாவங்கள் அல்லாஹுடைய இல்லத்தில் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இரண்டாவது நமக்கான நிஅமத், நமக்கான பலன் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய இல்லத்தை தரிசிக்க வந்த, அல்லாஹுடைய இல்லத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் மலக்குமார்களுடைய துஆ கண்டிப்பாக உண்டு. அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹு தஆலா துஆ செய்ய வைப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அந்த மலக்குமார்கள் செய்யக்கூடிய துஆ. அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு, இவர்கள் மீது இரக்கம் காட்டு, இவர்கள் மீது அருள் செய், கிருபை செய், ரஹ்மத்தை பொழி அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக மலக்குமார்களுடைய துஆ நிறைந்த ஒரு மஜ்லிஸில், ஒரு இஅ்திகாஃபில், அல்லாஹுடைய இல்லத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இது இரண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நற்கூலி. மூன்றாவது ரொம்ப சிறப்பானது, கேட்டால் மகிழ்ச்சி அடைவோம். 2 கூட்டத்தார்கள், அதாவது நிழலில்லா நாளில் இருக்கக்கூடிய 7 கூட்டத்தார்களில் 2 கூட்டத்தாராக நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். அது யார் அந்த 2 கூட்டம்? சொல்லுங்க பாப்போம். பள்ளியில் தொடர்போடு இருக்கக்கூடிய மனிதன். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய உள்ளம் எப்பொழுதுமே பள்ளியை நாடியே இருக்குமா. அல்ஹம்துலில்லாஹ். காலையிலிருந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், அதாவது உலக விஷயத்தை கொண்டோ வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம அல்லாஹ்வுக்காக வந்து, அல்லாஹ்வுக்காக தொழுது, திலாவத் செய்து, திக்ர் செய்து, இறைவனுக்காக அமர்ந்து இங்கே அமைதி பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உள்ளம் அல்லாஹோடு, அல்லாஹுடைய பள்ளியோடு இணைந்திருப்பதனால அல்லாஹு தஆலா மறுமையில நமக்கு இன்ஷா அல்லாஹ் நிழல் கொடுப்பான் அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா தனிமை. அது இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், தனிமையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நம்ம கூட்டாக மஷாரா செய்யக்கூடியவங்களும் இருக்கிறோம்.
இருந்தாலுமே அல்லாஹ்வுக்காக நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், நம்மளை எல்லாருமே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இஅ்திகாஃப்னா அதுதானே, தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால இந்த 7 கூட்டத்தில் 2 கூட்டத்தாருடைய நன்மையை இந்த இஅ்திகாஃப் நமக்கு பெற்று தருகிறது. அந்த நன்மை தான் மறுமையில் நிழலில்லா அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷ், அந்த மாபெரும் அந்த அர்ஷுடைய நிழல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சுப்ஹானல்லாஹ். இந்த மஹல்லாக்குள்ள எத்தனையோ மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க, அப்படிதானமா? இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்கள்லயே நம்மள அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து அவனுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குகிறான் என்றால் எவ்வளவு பெரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணரணும். சுப்ஹானல்லாஹ். இப்போ அப்படியான இஅ்திகாஃப் என்கின்ற புனிதமான அமல்லையும் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இறுதி 10 ரமலானுடைய இறுதி 10 செய்யக்கூடிய முக்கிய அமல்கள். நிறைய அமல்கள் நம்ம செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ். அதுல இந்த அமல்களில் இன்னும் கவனம் அதிகமா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம நேற்று சொன்னது போலதான் ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட், ஃபைனல் எக்ஸாமுக்காக நம்ம அமர்ந்திருக்கிறோம். அந்த எக்ஸாம்ல நல்ல முறையில அவன் கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விடையாக நம்மளுடைய இபாதத்தை வைக்க போகிறோம். சுப்ஹானல்லாஹ். அது நல்ல முறையில இந்த எக்ஸாம்ல இந்த இறுதி 10 பாஸ் ஆயிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், ரமலானுடைய முழு கூலியும் நமக்கு உண்டு இன்ஷா அல்லாஹ். ரமலானில் அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவை நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்துருவான். அதை விட ரொம்ப மேலானது ரய்யான் என்கின்ற அந்த வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியம் கொடுப்பான். அதை விட பன்மடங்கான ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, அஜிசிபி என்கின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக போகிறோம். என்ன அர்த்தம்? நானே இந்த நோன்பாளிகளுக்கு கூலியாக இருப்பேன் என்கின்ற அந்த தகுதியை, அந்த உன்னதமான ஒரு அந்தஸ்தை அல்லாஹு தஆலா நமக்கு சித்தம் செய்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் உணரணும். அதனால இறைவனுக்கு அதிகமா ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்து, இனி அவனை நினைக்கக்கூடிய உள்ளத்தை கொடுத்து, அதற்கான வாய்ப்புகளை கொடுத்து, அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து அல்லாஹு தஆலா இந்த இஅ்திகாஃபில் அல்லாஹ்வுடைய இல்லத்துல நமக்கு அமர செய்கிறான் என்றால், இதற்கு உதவி செய்தவர்கள், இதற்கு ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள், இதனுடைய மதரசாவுடைய நிர்வாகஸ்தார்கள், இதற்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா நிரப்பமான நன்மையை இதில் வந்து பயனடையக்கூடிய எல்லோருக்குமே அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு முக்கியமான அமல்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். இறுதி 10. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நாட்கள் வந்து விட்டால் ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, நான் எப்பொழுதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி 10 இப்படிதான் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எப்படி? அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த 10 வருஷத்துல ரமலானுடைய இறுதி 10 வந்துருச்சுன்னா இன்னொன்னு என்ன தெரியுமா, 30 நாளுமே இஅ்திகாஃப் இருந்த ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன செய்வாங்களா ரசூலுல்லாஹ், ஆரம்ப 10 இஅ்திகாஃப் இருந்து இதுல லைலத்துல் கத்ர் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆரம்ப 10 இருந்துக்குருவாங்களா, 2வது 10 இருந்துக்குருவாங்களா. அதுக்கப்புறம் தான் கடைசியாக அதிகமாக மும்முரமாக இருந்தது கடைசி 10 தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த அளவிற்கு இஅ்திகாஃப் என்று வந்து சொன்னாலே ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, இரவுல ஒரு குர்ஆனை முழுமைப்படுத்தக்கூடிய ரசூல் அல்லாஹ்வுடைய தூதராக நான் பார்த்திருக்கிறேன். இரவில் குர்ஆனை முழுமைப்படுத்துவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். 2வது ஃபஜ்ர் வரைக்கும் தொழக்கூடிய நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்திருக்கிறேன். 3வது அந்த கடைசி 10 பகல் முழுவதும் இறைவனுக்காக நோன்பு நோக்கக்கூடிய நிலைமையில் நான் பார்த்தேன். அப்ப எல்லாமே முழுமைப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹ். குர்ஆனை முழுமைப்படுத்தி, இரவு வணக்கத்தை முழுமைப்படுத்தி, பகலில் நோன்பு நோட்பதை முழுமைப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கடைசி 10 முழுவதும் ஹயாத்தாக்கி அல்லாஹுக்காக எவ்வளவுதான் அவங்களால அமல் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அமல் செய்ய என்ன இருக்கிறது? நமக்கு அதுதான் கேள்வி. இவ்வளவு ஏன் அமல் செய்யணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அவங்களுக்கு ஏதாவது அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறானா? மறுமையில அவர்களுக்கான அந்தஸ்துல ஏதாவது குறை இருக்குமா? இம்மையிலே அல்லாஹு தஆலா எந்த குறையும் வைக்கல. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்காமலே நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா உருவாக்கி தந்திருக்கிறான். அவர்களுடைய பெயர் கேட்டால் உளமாற உள்ளத்திலிருந்து முஹப்பத்தோடு ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு உள்ளத்தை சுமந்த ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்வது போல, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك வரஃபஅனா லக திக்ரக். சுப்ஹானல்லாஹ். நபியே, உங்களுடைய நினைவை நாம் எப்பொழுதுமே உயர்த்தி கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் ஒரு உன்னதத்தை இம்மையில தந்திருக்கும் பொழுது மறுமையில் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்குமா? எந்த குறையும் இருக்காது. சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய கரம் பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய முதல் கூட்டமாக அல்லாஹு தஆலா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கான். அப்படின்னா இவ்வளவு அந்தஸ்து பெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இவ்வளவு அமல் செய்யணும்? இவ்வளவு அமல் செய்யணும் எதற்காக அப்படின்னு சொன்னா, ஒரே ஒன்றுதான், இந்த உம்மத்தினர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், 2வது அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நிஅமத்தை கொடுத்திருக்கிறான் இல்லையா, அவனுக்காக நான் இபாதத் செய்ய வேண்டும் என்கின்ற ஷுக்கூர்
என்கின்ற உன்னதமான நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியதற்காகவும் தான் அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு அழகான ஒரு அமல்களை நமக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறார். இப்போ நாம எந்த அளவுக்கு அமல் செய்யணும்? இந்த இறுதி 10 நாளில் சோர்வு, களைப்பு, தூக்கம், இயலாமை, வீணான பேச்சு இதையெல்லாம் தவிர்த்து விட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு துறவரம் போல, இஸ்லாம் மார்க்கத்தில் துறவரம் கிடையாது, ஆனால் இந்த இறுதி 10 துறவரத்தின் ஒரு பகுதியினால் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறணும், எடுத்துக்கிறணும். சுப்ஹானல்லாஹ். எப்பொழுதுமே பெண்களாகிய நமக்கு வீட்டு வேலை, நம்மளுடைய குடும்பத்துடைய பொறுப்பு, நம்மளுடைய பிள்ளைகளுடைய கவனம், அப்புறம் அண்டை வீட்டுக்காரர்களுடைய கவனம், இப்படின்ட்டு நம்மளுடைய துன்யாவுடைய சூழ்நிலைகளையே வசித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களாகிய நமக்கு அல்லாஹு தஆலா இந்த இறுதி 10 இன்னும் கொஞ்சம் இபாதத்துல கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், அதுல கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருக்கும். அந்த இபாதத்து தான் என்னென்ன இபாதத்தை நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் ஒரு டைம் டேபிள் மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்துல பதிவிறக்கம் செஞ்சுக்கிறோம். ஆக இறுதி 10 செய்யக்கூடிய முதல் இபாதத் என்ன அப்படின்னா, ரொம்ப இலகுவானது, ஆனா அமர்ந்து இபாதத் செய்யறதுக்கு சவாலானது. அதுதான் திக்ர். அதுதான் திக்ர், ரொம்ப இலகுவானது. அல்லாஹ் தஆலா சொல்றது போல திக்ருல்லாஹில் அக்பர், அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் ஆகச் சிறந்த மிகப்பெரிய இபாதத். அந்த இபாதத்தை செய்யணும் அப்படின்னா தனிப்படையான ஒரு ஈமான் நமக்கு வேணும். திக்ர் எவ்வளவு பெரிய ஒரு, இந்த உலகத்திலேயே ரொம்ப பலமானது என்னது தெரியுமா? திக்ரு தான். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஒரு மனிதர் கேட்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களே, உலகத்துல ரொம்ப பலமானது எது அப்படின்னு கேட்டா, இந்த பூமி தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது இந்த பூமியை நிறுத்தக்கூடியதற்காக அல்லாஹ் மலைகளை படைத்தான் அல்லவா, அந்த மலைதான் பலமானது. அதை விட பலமானது எது? மலையை சுக்குனராக உடைக்கக்கூடிய இரும்பு தான் பலமானது. இரும்பை விட பலமானது நெருப்பு. நெருப்பை விட பலமானது தண்ணீர். தண்ணீரை விட பலமானது காற்று. காற்றை விட இந்த உலகத்தில் மனிதனுக்கு பலமானது என்ன அப்படின்னு சொன்னா, காற்று எதனாலனா, நம்ம அப்படியே மைல்டான காத்து வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்மளையே மறந்துடுவோம். அது ஒரு போதைன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு இன்பமா இருக்கும், அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, காற்றை விட ரொம்ப பலமானது என்ன அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய போதையா. மஆதல்லாஹ். அந்த போதையை இல்லாமல் ஆக்குறது என்ன அப்படின்னு சொன்னா தூக்கம். தூக்கம் வந்தா என்ன ஆகும் அது தெரியாது. தூக்கத்தை இல்லாம ஆக்குறது கவலை. கவலை இருந்தா என்ன செய்யும்? தூக்கம் வருமா? வராது. கவலையை இல்லாமல் ஆக்குறது திக்ர். சுப்ஹானல்லாஹ். கவலையே இருக்காது. நம்ம திக்ர் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்மளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் அகற்றி விடுவான். அதனால இன்ஷா அல்லாஹ் முதல் அமல் என்ன செய்யறோமோ, இபாதத்துல தொழுகை, குர்ஆன், அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பட்சம் நம்ம பார்க்க போறோம். முதல் அமல் இந்த இறுதி 10 முதல்ல அதிகமா எடுத்துக்கிறது திக்ர் தான் இன்ஷா அல்லாஹ். அந்த திக்ரை அதிகமாக செய்யக்கூடியவங்களா இருக்கும். அந்த திக்ர்ல ஆக சிறந்தது என்ன? அவ்வளவு திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்லணும். அதே போல ஸலவாத், அதே போல லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், என்னென்ன திக்ருக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்களோ அந்த திக்ர்லலாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதிலே மீசான் தராசை நிரப்பக்கூடிய திக்ர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அதே போல சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அது ஒரு அழகான திக்ர். ஒரு நாளைக்கு 100 முறை ஓதினால் கடல் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இன்னொன்று என்ன தெரியுமா? எந்த உம்மத்தினர்களும் கொடுக்கப்படாத பல நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கான். இபாதத் கொஞ்சமா இருக்கும், நாம் செய்யக்கூடிய அமல்கள் கொஞ்சமா இருக்கும், ஆனா அதில் கொடுக்கக்கூடிய நன்மைகள் அவ்வளவு பெருசா இருக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இதுல ஏதாவது கடினம் இருக்கா, கஷ்டம் இருக்கா? கரெக்டா 1 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடலாம் 100 இது. நாம போற ஸ்பீடுக்கு செகண்ட்ல நம்ம ரசிச்சிடலாம், முடிச்சிடலாம். ஆமா, நம்மளா திக்ர் செய்யறது, சுப்ஹானல்லாஹ் சொல்றதை பாருங்களேன், எல்லாருடைய கையை சுப்ஹானல்லாஹ் 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 அப்படியே ரயில் வண்டி மாதிரி போகும். ஆமா, அப்படி செய்யக்கூடாது. இல்ல, கொஞ்சம் பொருள் அறிஞ்சு சுப்ஹானல்லாஹ் 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 இந்த அளவுக்குனாலும் செய்யணும். நாம என்ன செய்யறோம்? அப்படியே கட 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 கடன்னு ஓதிட்டு போயிடும். அப்படி இருக்குது. அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ர்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்ல ஒரு நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய அற்புதமான திக்ருக்களை இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடியவங்களா இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த திக்ர் எந்த அளவுக்கு நம்ம துன்யாவுல நமக்கு என்ன பலன் அளிக்கும் அப்படிங்கிறத பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். நாம் நினைத்தது கிடைக்கும். திக்ரின் மூலம் கண்டிப்பாக நினைத்தது கிடைக்கும். ஆஸ்திரேலியாவில் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன சம்பவம், இணையதளத்தில் வரக்கூடியது. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ மருத்துவர், அந்த கிறிஸ்தவர் மருத்துவர் என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா, துபாய்க்கு ஒரு வேலையாக வர்றாங்க. வேலையாக வரும்போது ஒரு இரவு நேரம் ஒரு துபாயில் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் மூடிடுறாங்க. எடுத்து வைக்கிற டைமு
இவர் போன உடனே எல்லாம் சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் உணவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போனால் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு உணவு பரிமாற்றம் நல்லா நடக்குது, விருந்து உபசரிப்பு நடக்குது. ஆனால் வந்து உபசரிப்பு செய்யக்கூடியவங்க எல்லாருடைய முகத்திலையும் ஒரு கவலை, ரொம்ப சோகமாக இருக்குது, அந்த வீடே சோகமாக இருக்குது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரியலை. விருந்து நல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே இவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன சோகம், என்ன உங்களுடைய வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த பெண் குழந்தைக்கு 11 வயசு ஆகுது, அந்த பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர், அவங்களுடைய புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு குழந்தையை நான் வச்சிருக்கிறேன். மருத்துவர்களை எல்லாம் நிறைய பேரை அணுகிட்டேன். உலகத்திலேயே சிறந்த மருத்துவராக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவருடைய பெயர் ஹாரூன். கிறிஸ்டின் கூட ஹாரூன் வைக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ். ஹாரூன் டாக்டர் ஹாரூன் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க. ஆனால் அவர் அங்கே போய் சந்திக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதியும் இல்லை, எங்களுக்கு எதுவுமே பணமும் இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியதுக்கு வசதியும் இல்லை. இப்போ இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யணும் தெரியல. ஆனால் எங்களுடைய வீட்டில் என்னுடைய மனைவி இதை நினைச்சே அழுகை, தொழுகை, திக்கர், இதுதான் அவங்களுடைய வேலை. என்னுடைய பிள்ளைகளை நினைச்சு என் பிள்ளையை பார்த்து நாங்கள் என்ன செய்கிறோம், அழுகிறோம், தொழுகிறோம், திக்கர் செய்கிறோம். எங்களால் முடிஞ்சது இதுதான். அல்லாஹ்விடத்தில் என்னுடைய மனைவி வைக்கக்கூடிய கோரிக்கையா, அல்லாஹ் எப்படியாவது என் பிள்ளையை நீ வந்து சரி பண்ணிடு, இந்த பிள்ளைக்கான என்னுடைய பிள்ளையுடைய நோய்க்கான ஒரு மருத்துவரை என்ன செஞ்சிருந்தீங்க என்ன காமிச்சிரு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் வந்திருக்கவர் யாரு, சுபஹான், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹாரூன் என்கிற கிறிஸ்தவ மருத்துவர் என்ன செய்யறாரு, வந்திருக்கிறார். அவருக்கு அப்படியே உள்ளம் பூரிக்குது, சுபஹான் அல்லாஹ். இப்போ நமக்கு ஒரு விருந்து கொடுத்துருக்குறாங்க, விருந்து உபசரிப்பு வந்திருக்கும், இவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்றாரு, நான் தான் அந்த மருத்துவர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனைவிக்கு அவ்வளவு சந்தோஷம், அந்த கணவருக்கு அதை விட. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் எப்படியெல்லாம் வந்து சேர்க்கிறான். என்ன ஒரே காரணம், பணத்தை நம்பலை, டாக்டர்களை நம்பலை, அல்லாஹ் முழுமையா நம்பி அவங்களுடைய முசல்லாக்குள்ள அல்லாஹ்விடத்துல முறையீடு செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற எந்த ஒன்றுமே கிடையாது. அதிகமா திக்ர், அதிகமா தொழுகை, அதிகமா அழுகை, சுப்ஹானல்லாஹ். அப்ப இறைவனை அதிகமாக நினைவு கூற நாம் என்ன நினைக்கிறோமோ, எதை நாடுகிறோமோ, எதை தேடுகிறோமோ, கண்டிப்பாக நம்மளை வந்து அல்லாஹ் சேர்த்து விடுவான் அப்படிங்கிறதுக்கு இந்த துன்யாவுல நமக்கான ஒரு ஆதாரமாக இருக்குது, சுப்ஹானல்லாஹ். அதனால அப்படியான திக்ர் அதிகமாக இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நான் 28வது ஜுஸை ஓதிட்டு இருந்தோம். அதில் வரக்கூடிய 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஹிஸ்பு ஷைத்தான், ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை வந்துச்சு. இது என்னடா, இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதில் வரக்கூடிய வாசகம் என்னன்னா, ஷைத்தானுடைய ஒரு கூட்டம் இருக்குமா, அந்த ஷைத்தானுடைய கூட்டம் எப்படி ஷைத்தானுடைய கூட்டமா ஆகுது அப்படின்னா, அந்த மனிதர்களை ஷைத்தான் வழிகெடுத்து திக்ரிலிருந்து மறக்கடிக்க செய்து விடுவான். அல்லாஹுடைய திக்ரிலிருந்து மறக்கடிக்க செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை தன் பக்கம் இழுத்து ஹிஸ்பு ஷைத்தான், அவர்கள்தான் ஷைத்தான்களுடைய கூட்டம் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா அந்த வசனத்துல சொல்றார். அதே இது ஹிஸ்புல்லாவுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய கூட்டம், சுப்ஹானல்லாஹ். அந்த அல்லாஹுடைய கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத், அவன் கொடுக்கக்கூடிய நற்கூலி என்ன அப்படின்னா, முதல் நற்கூலியை பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய உள்ளத்துல உலாயிக கதப ஃபி குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தில் ஃபி குலூபிஹிமுல் ஈமான், அவர்களுடைய உள்ளத்துல ஈமானை எழுதி விடுவானா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கூட்டத்துல உள்ளத்துல என்ன செஞ்சிருவானா அல்லாஹ், ஈமானுடைய உறுதியை, என்ன நடந்தாலும் இந்த உலகத்துல உன்னுடைய ஈமானை நீ பலகீனமாக்கிறாத, நான் உன்னுடைய உள்ளத்துல ஈமான எழுதிருது. இது யார், எந்த கூட்டம், ஹிஸ்புல்லா, அல்லாஹுடைய கூட்டத்திற்கு அல்லாஹு தஆலா அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்திற்கு எழுதி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் போல இதுகுலும் ஜன்னத்தில், அதாவது லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அப்படின்னு சொல்லிட்டு உலாய் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எல்லாம் கிடைக்குது, சொர்க்கம் கிடைக்குது, சொர்க்கத்துல ஆறுகள் எல்லாம் கிடைச்சிருது. கடைசி அல்லாஹ் சொல்றான், அந்த அவர்களை அறிமுகப்படுத்துறான். எப்படி அறிமுகப்படுத்துறான், அலா இன்ன ஹிஸ்புல்லாஹி ஹுவல் முஃப்லிஹூன், அலா அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படை, அல்லாஹ்வுடைய கூட்டம், இவர்கள்தான் வெற்றியாளர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான், சுப்ஹானல்லாஹ். அப்ப நாம
திக்கரை மறந்துட்டோம் அப்படின்னா எந்த கூட்டத்தை சேர்ந்துருவோம்? ஹிஸ்பு ஷைத்தானுடைய கூட்டம். மஆதல் அல்லாஹ் பாதுகாக்கணும். இறைவனை அதிகமாக நினைவு கூறக்கூடிய கூட்டத்திற்கு பேர் தான் ஹிஸ்புல்லா. அல்லாஹ்வுக்கு அப்படியான கூட்டத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆக்கி அருள் புரியணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆக முதல் அமல் இதுதான். அந்த திக்ரில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ரெண்டாவது அமல் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த இறுதி 10 நாளில் இரண்டாவது எந்த அமலில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் குர்ஆன் ஓதுதல். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரமலான் ஃபுல்லாக என்ன எடுக்கிறோமோ இல்லையோ குர்ஆனும் கையுமா நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். சுபஹானல்லாஹ். மற்ற மாதத்தை விட குர்ஆனுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்து எப்படியாவது அது போட்டி போட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஓதிக்கொண்டு இருக்கிறோம். இந்த குர்ஆன் எவ்வளவு சிறப்பானது அப்படின்னா, ரமலான் என்றாலே குர்ஆன் தான். குர்ஆனுக்குத்தான் ரமலான் இறக்கப்பட்டது. இதை நம்ம ஒரு பாணியில் இப்படி சொல்லி பார்ப்போமே. நகரிலேயே சிறந்த நகரமான மக்கா மாநகரில், நல்லா கவனிங்க, அழகா இருக்கும், மலையிலேயே சிறந்த மலையான ஜபலே நூரில், வேதங்களிலேயே சிறந்த வேதமான குர்ஆன் என்கின்ற வேதம், மலக்குமார்களிலே சிறந்த மலக்குமாராலான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு, மாதங்களிலே சிறந்த மாதமான ரமலானுடைய மாதத்தில், இரவிலேயே சிறந்த இரவான லைலத்துல் கத்ர் இரவில், நபிமார்களே சிறந்த நபிமார்களான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில், கூட்டங்களிலேயே ஆகச் சிறந்த கூட்டமான நபியுடைய உம்மத்தினராகிய நமக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி தந்திருக்கிறான். எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா? சுபஹானல்லாஹ். மக்கா மாநகரத்தில் ஜபலே நூரில் குர்ஆன் என்கின்ற புனிதமான ஒரு வேதத்தை ஜிப்ரீல் என்கின்ற சிறப்பான ஒரு மலக்கை கொண்டு, அதே போல என்ன சொன்னோம், சிறந்த மாதமான ரமலானுடைய மாதத்தில் சிறந்த இரவான லைலத்துல் கத்ர் இரவுல புனிதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்த கூட்டமான நமக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கியிருக்கிறான். எவ்வளவு சிறப்பான ஒரு வேதத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அந்த குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். இதுல ஒரு சின்ன சட்டம் நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன். குர்ஆனை நம்ம ஓதும் பொழுது நிறைய பேர் சத்தமா ஓதக்கூடிய பழக்கம் உண்டு. சில பேர் என்ன செய்வோம், மனசுக்குள்ளே பார்த்துட்டே இருப்போம், வாய் அசையாது, ஒன்றும் செய்யாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குர்ஆனை ஓதினால், ஒரு எழுத்த ஓதுனா, ஒரு எழுத்த சொன்னா நன்மை, ஒரு எழுத்திற்கு 10 நன்மை. இப்போ என்ன அர்த்தம், நம்ம வாயை அமைதியாக வச்சுக்கிட்டு ஓதுனா அந்த நன்மை நமக்கு கிடைக்காது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்காது. நம்ம என்ன செய்யணும், உதடுகளை அசைத்து நாவுகளை அசைத்து தான் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி நம்ம என்ன செய்யணுமே அப்படி செஞ்சுக்கிறோமா, இப்படிதான் ஓதுவோம். இருந்தாலும் மனதுக்குள்ளேயே நம்ம ஓதுன்னு நினச்சிக்கோங்களேன். சில நேரம் அதுவே தூக்கமாக மாறிடும். இப்படியே பார்த்துட்டே இருந்தால் நினச்சிக்கோங்க, தூக்கம் வந்துடும். கொஞ்சம் முணுமுணுப்போடு, ஒரு சில நேரம் ராகங்களோடு, ஒரு சில நேரம் அந்த தர்ஜுமாக்களை, அந்த தஜ்வீதை பேணி இன்ஷா அல்லாஹ் ஓதும் பொழுது குர்ஆன் என்கின்ற அந்த லஸ்ஸத், அந்த சுவை நமக்கு நம்மளுடைய நாவலை ஒட்டி கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அப்படியான அதில் மட்டும் இல்லை, இந்த குர்ஆனுக்கு எவ்வளவு நன்மைங்கிறத பாருங்களேன். பார்த்தா நன்மை. குர்ஆன் என்ன செய்யுது, வெறும் எனக்கு ஓது வரல, நான் குர்ஆன் ஓதுறவங்களை கேட்கிறேன், கேட்டா நன்மை, பார்த்தா நன்மை. சுப்ஹானல்லாஹ். ஓதினால் நன்மை. அதுலயும் இரவு நேரத்தில் ஓதுனா மலக்குமார்கள் என்ன செய்வாங்களா, துப்பு, அதாவது நீங்க மனமாக ஓதுகிறீர்கள், நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓதுதலை கேட்கறதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய வீட்டுக்குள்ள வருவார்களாம். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஓதக்கூடிய இடத்தையும் குர்ஆன் ஓதுபவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பல சிறப்புகளை நமக்கு கொடுக்குறான் இன்ஷா அல்லாஹ். அதனால குர்ஆன் ஓதுவதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது இரண்டாவது அமல். அதுலயும் பார்த்தீங்கன்னா 4 நாளில் குர்ஆன் முடிக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய மஹல்லாவில் இருக்கிறோம். என்ன, ஒரு வாரத்தில் இல்லை கடைசி 10 நாளில் கூட என்ன செஞ்சுக்கிடுவாங்க, கடைசி இது பண்ணி ஓதக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு முடியுதோ நம்ம இன்ஷா அல்லாஹ் சும்மா இருக்கிறத விட மற்ற குர்ஆன் ஓதுவது தான். அது நீங்கள் குறைவாக ஓதினாலும் சரி, அதிகமாக ஓதினாலும் சரி, அல்லாஹ் தஆலா அதற்கான நன்மையை நமக்கு கொடுப்போம். மூன்றாவது அமல் தொழுகை. இதெல்லாம் எதுக்கடா, இது எப்பயுமே நம்ம செய்கிறது தானே அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இந்த தொழுகையில் என்னென்ன விஷயங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறேன். தொழுகை என்பது நமக்கெல்லாம் தெரியும், தௌஹீதுக்கு அடுத்து, ஏகத்துவ கலிமாவுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஆக முக்கிய கடமை தொழுகை தான். அந்த தொழுகை தான் மறுமையில முதல் முறையாக நமக்கு விசாரிக்கப்படும். அந்த தொழுகையில வெற்றி பெற்று விட்டோமே ஆனால் மற்ற எல்லா அமல்களும் நமக்கு ஹைராகத்தான் அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டுக்கு அனுப்பும் பொழுது தஅவா பணிக்காக அனுப்புவாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னா, முஆத் அவர்களே, நீங்க போய் அல்லாஹ் அந்த மக்கள் இடத்துல ஏகத்துவ கொள்கையை சொல்லுங்க, இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கறத சொல்லுங்க. அதுக்கடுத்து இறைவன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகை என்ன செஞ்சிருக்கான், கடமையாக்கி இருக்கிறான். அந்த தொழுகையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறத, அந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்ப நாம ஒரு முஸ்லீமுக்கு நம்ம உபதேசம் செய்யும் பொழுது முதல்ல இறைவனை குறித்த அறிவை நம்ம கொடுக்கணும், இறைவன் குறித்த சிந்தனையை நம்ம கொடுக்கணும். இறைவன் தான் முழுமையாக இறைவனை நம்பணுங்கிற அந்த தௌஹீத் ஏகத்துவ கொள்கையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ரெண்டாவது விஷயம் அவங்க உபதேசமாக சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னன்னா தொழுகை தான். அந்த தொழுகையில இந்த 3 வசனத்தை இந்த 4 வசனத்தை நீங்க எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தெரிஞ்ச நம்ம எப்பயும் ரெகுலரா தராவிகளை எப்பொழுதும் மோதக்கூடியது தான். சுப்ஹானல்லாஹ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்ன சொலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். இந்த வார்த்தையை குர்ஆன்ல எங்க கண்டாலும் விடாதீங்க. அந்த வார்த்தையை ஒரு சில நேரம் அந்த நிமிடம் இருந்து இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க, சிந்தனை செஞ்சு பாருங்க. என்ன அர்த்தம்? நிச்சயமாக தொழுகையாகிறது மானக்கேடான செயலை விட்டும் அருவருப்பான செயலை விட்டும் கண்டிப்பாக நம்மை தடுத்து விடும். சுப்ஹானல்லாஹ். அழகான அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை. இப்போ ஒரு மனிதன் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கான், ஆனா தொழுகிறான் அப்படின்னு சொன்னா இவன் எந்த லிஸ்ட்ல சேருவான் அப்படின்னா, தொழுகை உயிரோட்டம் இல்லாத தொழுகை லிஸ்ட்ல சேர்ந்துருவான். ஏதோ கடமைக்கு தொழுகிறான், அவ்வளவுதான். அந்த தொழுகையில எந்த ஹுஷூ, அச்சமோ, ஒரு இதுவுமே, ஒரு லத்தத், ஒரு சுவையே இல்லாம அவங்க தொழுகிறாங்கிறது அர்த்தம். அப்ப நாம் செய்யக்கூடிய பாவத்தை நம்மளுடைய தொழுகை தடுக்குகிறது என்றால் அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகை. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல இருக்கிறார். முதல் வசனம். ரெண்டாவது வசனம் ரொம்ப முக்கியமானது. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டு, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. உதவி தேடும் பொழுது என்னன்னா, ஏதாவது ஒரு உதவி, ஏன்னா எல்லாருமே தேவை உடையவர்கள் தான். அந்த தேவை அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது 2 ரக்காத் தொழுதுட்டு அந்த தேவையை கேளுங்களேன். சுப்ஹானல்லாஹ். அதனுடைய வெற்றியே தனி. அது உணர்வு பூர்வமா. இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம எங்க வீட்டுல ஒரு சில விஷயங்கள ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன். வெளியில ஒரு பிரச்சனை, நான் வீட்டுக்குள்ள, இது நம்ம நடந்த விஷயம் சரிங்களா, வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 ரக்காத் தொழுது அந்த நேரத்துல எல்லாம் அந்த மனிதர்களுடைய மனதை மாத்திர நான் அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு என்ன அழுகையும் தொழுகையுமா இருந்துகிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம் இந்த துஆவை எடுத்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய உதவி அல்லாஹ் தஆலா நீங்க கண்டிப்பா காட்டுவான். லா இலாஹ இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி ரப்புல் அர்தி ரப்புல் அர்ஷில் கரீம். உண்மையாகவே சில பிரச்சனைகளுக்கு இந்த துஆ எனக்கு நிறைய கை கொடுத்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அதை நான் மறக்கவே மாட்டேன். எப்பயுமே அத்தஹியாத்துல அந்த துஆவை நான் ஓதிக்கொண்டே இருக்கிறேன். வெளியில இருந்து எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, அந்த வார்த்தை, அந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வுக்கான ஒரு வார்த்தை. சரி விடுங்கப்பா, பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த வார்த்தை கேட்ட உடனே சுப்ஹானல்லாஹ் எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. என்னால் அதை நான் கட்டுப்படுத்தவே முடியல. அல்லாஹ் அக்பர். ஒரு லைஃபே ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த டேர்னிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா பிரச்சனைக்கான தீர்வை தொழுகையில வச்சிருக்கான். நம்ம கேட்கக்கூடிய உதவி தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்துல உதவி தேடணும்னு நினைச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அதற்கான நற்கூலியை, அதற்கான உடனடி தீர்வை உடனே என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அதுல இந்த நேரத்துல, இந்த லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவு நிறைந்த இந்த இறுதி 10ல நம்ம என்னென்ன தொழுகையில கவனம் செலுத்தணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பகல் நேர தொழுகைகள்ட்டு சில டைம் டேபிள் இருக்குது, இரவு நேர தொழுகைன்ட்டு சில டைம். 2 தொழுகையில நம்ம என்ன செய்யணும், கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரமலானுடைய 2வது பிறை தராவிகளை நம்ம இந்த விஷயம் சொல்லியிருக்கோம். என்னன்னா, தொழுகையில இந்த 5 தொழுகை நீங்க எப்பொழுதுமே விட்டுறாதீங்க. இஸ்திகாமத், உறுதியாக பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தஹஜ்ஜுத் தொழுகை, காலையில சுபுகுல இருந்து ஆரம்பிப்போமே, சுபுக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டுறக்கூடாது. விடிஞ்சதுக்கு அப்புறம் லுஹா தொழுகையை விட்டுறக்கூடாது. அதே போல ஒரு நாளைக்கு சுக்ரியா நஃபில் தொழுகை 2 ரக்காத் தொழுகிறத விட்டுறக்கூடாது. அதே போல தௌபா நஃபில் தொழுகையை விட்டுறக்கூடாது. அதே போல தராவிஹ் தொழுகையை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நம்ம இறுதி 10ல இன்னொரு ஒரு தொழுகை எக்ஸ்ட்ரா சேர்க்க போறோம், கியாமுல் லைல். சுப்ஹானல்லாஹ். இந்த 6 தொழுகையில இன்னும் அதிகமா கவனம் செலுத்துங்க. ஏமா நீங்க நிறையலாம் தொழுக வேண்டாம், தயவு செஞ்சு. நீங்க தஹஜ், நீங்க எல்லாருடைய கேள்வி அதுதான், கியாமுல் லைல் எத்தனை ரக்காத் தொழுகணும், எத்தனை ரக்காத் நம்மளால தொழுக முடியும், எவ்வளோ நம்ம இஷ்டம். அல்ஹம்துலில்லாஹ். சில நேரம் இப்போ ஒரு நாளைக்கு 8 ரக்காத் நம்ம தொழுகிறோம்னு நினைச்சுக்கோங்க. ஆர்வக்கோளாறுல 8 ரக்காத் தொழுகிறோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா சில சோர்வுகள், சங்கடங்கள், கொஞ்சம் இதுவாயிரும், தூக்கம் வரும், இதெல்லாம் இருக்குது இல்லையா. டெய்லி உங்களுக்கான அட்வைஸ் என்ன தெரியுமா, 2 ரக்காத் போதும். அல்லாஹ்வுக்கு நிறைய எண்ணிக்கையை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். நீங்க 1000 வக்த கொண்டு போய் கொடுங்க அல்லாஹ்விடத்துல, அந்த 1000 வக்தல இஹ்லாஸோடு எவ்வளவு தொழுது இருக்க, சலிப்படையாம எவ்வளவு தொழுது இருக்க, கடமை அப்படின்னு நினைக்காம எவ்வளவு தொழுது இருக்க, அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தொழுது இருக்கு, அதை மட்டும் தான் நினைச்சு அல்லாஹ் தஆலா எடுப்பா. அதனால இன்ஷா அல்லாஹ் 2 ரக்காத்னாலும் உளப்பூர்வமா உண்மையா, ரப்பே உனக்காக தொழுகிறேன், உனக்காக விழிக்கிறேன், உனக்காக நான் தொழுகிறேன், அவ்வளவுதான்.
அந்த நிய்யத்தோடு நீங்க தொழக்கூடிய 2 ரக்காத் அல்லாஹ்வுக்கு சிறந்தது. அவ்வளவுதான். அந்த கியாமுல் நீங்க தொழுகணும் அப்படின்னா 2 ரக்காத் டெய்லி இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிடணும். அதுக்கப்புறம் உபரியானது உங்களால எவ்வளவு தொழ முடியுமோ தொழுதுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது நஃபிலான வணக்கங்கள். இப்போ எல்லாம் சொன்னது ஃபுல்லாமே நஃபில் எவ்வளவு உன்னதங்கிறது தெரியுமா? சுபஹானல்லாஹ். நம்மளாம் நஃபில் என்ன நினைக்கிறோம்? முஸ்தஹபானது, உபரியானது தானே, பார்த்துக்கிறலாம். நஃபிலுக்கான நன்மை சுபஹானல்லாஹ் மறுமையில தான் நமக்கு தெரியும். அல்லாஹு தாலா ஃபர்லில் உள்ள கோளாறுகள் குறைபாடுகள்லாம் என்ன செஞ்சிருவான், நீக்கிட்டு நஃபில தூக்கி இது பண்ணிடுவான். அது மட்டுமல்ல, நஃபில் தொழுதா அல்லாஹ் நம்ம மீது இன்னும் அதிகமா கவனம் எடுக்கிறான். ஏன்னா அல்லாஹ் சொன்ன கடமைக்கு மீறி அடியான் என்னை தேடி வந்து தொழுகிறானே. அல்லாஹ் ஃபர்ல மட்டும்தான் தொழுக சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம பின்பற்ற சுன்னத்து. நஃபில் என்பது நாம இந்த துன்யாவுல இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா வசிக்க செய்து அவன் கொடுத்த நிஅமத்தை நீ எனக்கு அனுபவிக்க கொடுத்துட்டல்ல, கொடுத்ததுக்காக யா அல்லாஹ் நஃபில் உபரி வணக்கங்களை உனக்கு நான் செய்யறேன். அந்த நஃபிலுடைய இதுவே அதுதான், அந்த அதனுடைய நோக்கமே அதுதான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நான் என்ன செய்யறோம், நஃபில் அதிகப்படுத்திக் கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த இரவு தொழுகையிலையும் கவனம் செலுத்தணும், இந்த 6 தொழுகையிலையும் இன்ஷா அல்லாஹ் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப தொழுகை என்பது இந்த கடைசி இறுதி 10ல அந்த தொழுகை என்கின்ற அமல்லையும் கவனம் செலுத்தணும். 3 விஷயம் சொல்லிட்டோமா? 3ஆ 2ஆ? 3. திக்ர், குர்ஆன் ஓதுவது, தொழுகை. 4வது விஷயம் ரொம்ப முக்கியமானது தௌபா. ரொம்ப முக்கியம் இல்லையா? பாவ மன்னிப்பு கேட்கறத இன்னும் அதிகப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹு தஆலா அஸ்மால் ஹுஸ்னால ஒரு 7 அஸ்மால் ஹுஸ்னா எடுத்துக்கிடுவோம். அது பாருங்களேன், இன்னைக்கு ஓதும்பொழுது ஞாபகம் வந்தது. நம்ம அஸ்மாக்கள் ஓதும்போது கஃபூர், கஃபார், ரஹீம், ரஹ்மான், ரഊஃப், தவ்வாப், அஃபு. இந்த 7மே முழுக்க நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அல்லாஹ் தனக்காகவே ஏற்படுத்தி கொண்ட தன்மைகள். பாருங்களேன் சுபஹானல்லாஹ், அந்த 7 தன்மைகளை பாருங்களேன். கஃபூர் மன்னிப்பவனே, யா கஃபூர். யா கஃபார் மன்னிப்பவனே, சேம் அதேதான், மன்னிப்பவனே. யா ரஹீம் இரக்கம் காட்டுபவனே. யா ரஹ்மான் அளவற்ற அருளாளனே. யா ரഊஃப் மன்னிப்பவனே, கிருபையாளனே. யா தவ்வாப் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனே. யா அஃபு மன்னிப்பவனே. எல்லாமே பாருங்க முழுக்க மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் அல்லாஹ் அவனுடைய தன்மையாக இதை எடுத்துக்கொள்கிறான். சுபஹானல்லாஹ். அப்ப இந்த 7 அஸ்மாக்களை நினைவு கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அதிகமாக தௌபா செய்யணும். அஃபு அதுல கஃபூர், கஃபார், ரஹீம், ரஹ்மான், ரഊஃப், தவ்வாப், அஃபு அதெல்லாம் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த 7மே அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்துடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தன்னுடைய தன்மையாக எடுத்துக்கொண்டான். சுபஹானல்லாஹ். இப்படியான அல்லாஹ்விடத்துல நம்ம இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதுலயும் இந்த இறுதி 10ல ஒரு துஆ ஓதுவோம்லே அடிக்கடி. என்ன துஆ ஓதணும்? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. ஃபஅஃபு அன்னி. நீங்க தனிமையில உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஅஃபு அன்னி பன்மையா சொன்னோம்னா ஃபஅஃபு அன்னா. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னக அஃபு, யா அல்லாஹ் நீ மன்னிக்கிறவன், நிச்சயமாக நீ மன்னிக்கிறவன். யா அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவு, நீ மன்னிப்பை விரும்புகிறவன். யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அஃபு என்கின்ற அந்த திருநாமத்தை கொண்டு இந்த வாசகம் வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுப்பாங்க, ஆயிஷாவே கடைசி இறுதி 10 நாள் முழுவதும் இந்த துஆவை அதிகமா ஓதிக்கோங்க. அஃபுவுக்கும் கஃபூருக்கும் என்ன வித்தியாசம்? அஃபூருக்கும் கஃபாருக்கும் என்ன வித்தியாசம்? அஃபுவுக்கும் ரஹீம், ரஹ்மான், கஃபார், தவ்வாப் என்ன வித்தியாசம்? சுப்ஹானல்லாஹ். இந்த 6க்கு 1 ஈடாகாது. அஃபுக்கு ஈடு எதுவுமே இல்லாம. இப்போ மறுமையில அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில விசாரணைகள் எல்லாம் கேட்டு விசாரிப்பான மன்னிச்சிருவான். ஆனாலும் அந்த விசாரணையுடைய அந்த தாக்குதல் பயம் அந்த மறுமையில ஏற்படும். அந்த பயம் கூட இல்லாம ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன செஞ்சிருவாள்ல, எதுவுமே இல்லாம நீ ஒன்னும் செய்யல, நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை தான் அஃபு. சுப்ஹானல்லாஹ். அந்த அஃபு என்கின்ற வார்த்தையை கொண்டு இறுதி 10 நாள் முழுவதும் இறைவனிடத்துல நிறைய பிரார்த்தனை செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். அதுல இந்த சில திக்ருக்களை, இந்த இஸ்திக்ஃபார்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது 1. 2வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அற்புதமான திக்ர் 70 to 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வ அத்தூபு இலைஹ் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்க இந்த டைம் டேபிள் போட்டு திக்ர் இவ்வளவு திக்ர் நம்ம செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இஸ்திக்ஃபார்ல இந்த துஆக்களை இந்த திக்ருக்களை நம்ம ஓதணும்.
தொழுகையில இதெல்லாம் நம்ம செய்யணும். ஒரு நாளைக்கு இவ்வளவு டைம் டேபிள் போட்டு குறைவாக கொஞ்சம் கொஞ்சமா நிறையலாம் செய்ய வேண்டாம். 2 ரக்காய் தொழுகுங்க, 30 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்க, 11 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். இது என்ன, இது 10 நாள் ஃபுல்லா எப்படியாவது இந்த அமல்களை கைவிடாம செய்யணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். தொடர்ந்து செய்யணும். குறைவாக செஞ்சாலும் நிரந்தரமாக நிறைவாக தொடர்ந்து செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அப்போ முதல் இது அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா ஃபஅஃபுன்னி. ரெண்டாவது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வ அதூபு இலை. அதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அது போதுமானது. சுப்ஹானல்லாஹ். அதே போல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை. சுப்ஹானல்லாஹ். இது 4வது திக்ர். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை. இந்த திக்ரை செஞ்சிரும். அதே போல நமது பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அற்புதமான இஸ்திக்ஃபார், ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தந்தை கற்றுக் கொடுத்த அந்த துஆ. இன்ஷா அல்லாஹ் ரப்பனா துஆக்கள இது ஒன்று. அதே போல சய்யிதுல் இஸ்திக்ஃபார், ஏதோ ஓதுறீங்களோ ஓதுலியோ இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் மனப்பாட ஆயிடுச்சா தராவில ஓதுறதெல்லாம், அதுக்காகத்தான் நம்ம சத்தமா ஓதுறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்தன்னு ஆரம்பிக்குது இல்லையா, அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை ஓத மறந்துடாதீங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ இஸ்திக்ஃபார்களில் இந்த பட்டியலை எடுத்துக்கிறோம், சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அதே போல குர்ஆன்ல நிறைய துஆக்கள் இருக்குது. இது பொருத்தமானது, இது முக்கியமானது இந்த துஆக்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதிகமா தௌபா செய்யுங்க. மன்னிப்பை விரும்புகிறவன், என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா? நாமெல்லாம் மன்னிப்பு, யாராவது நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க வர்றாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்மளாம் அவ்வளவு சீக்கிரமா மன்னிப்போமா என்ன? சொல்லுங்க பாப்போம். என்னென்ன செஞ்ச நீ, உன்னை நான் அப்படி மன்னிப்பேனா? ஒரு 4-5 தடவை கெஞ்சினால் சாரி மன்னிச்சிருங்க, அல்லாவுக்காக மன்னிச்சிருங்க, அல்லாஹ் 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டாதான் சரி போனா போ அப்படிங்கிற மாதிரி நாம அப்படியே ரொம்ப பிகு பண்ணிக்கிறோம். நல்லா மன்னிப்பை விரும்புகிறேன், நான் மன்னிக்கிறேன் உன்னை, ஆனா என்ன செய்ய, என்கிட்ட நீ வந்து தௌபா செய். ஏன்னா அவனுக்கான ஒரு பெருமை, அல்லாஹ்வுக்கு அது பெருமை பொருத்தமானது, அழகானது. அல்லாஹ் அந்த மன்னிப்பை விரும்புகிறேன் என்பதற்கு உள்ள சில 3 விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். என்னை நினைவு கூறும் என்னுடைய அடியான் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குருவான். என்னை நினைவு கூறும் அடியான் இருக்கிறான். ஏன்னா எல்லா அடியார்களும் அல்லாஹ் நினைவு கூறலையே. எத்தனை பேர் இந்த துன்யாவை திக்ர் செஞ்சு கொண்டு இருக்கிறோம், அதெல்லாம் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர எத்தனை பேர் சுயநலமா அந்தந்த நேரத்தில் அந்தந்த பிரச்சனை வரும்போது மட்டும் அல்லான்ட்டு கையேந்துகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம். அத்தனை பேருக்கு மத்தியில அல்லாஹ்விடத்துல என்னை நினைவு கூறக்கூடிய அடியான் இருக்கிறான் என்கின்ற அந்த நிகழ்வை, அந்த தருணத்தை அல்லாஹு தஆலா நினைத்து மன்னிப்பை விரும்புகிறான் அப்படிங்கிறதுக்கான உள்ளர்த்தம். 2வது பாருங்களேன், நான் மன்னிப்பேன் என நம்பி என்கிட்ட வர்றான் பாருங்களேன். அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிப்பேன் என்கின்றத நம்பி என்கிட்ட வர்றான், அதனால அவனுடைய மன்னிப்பை நான் விரும்புகிறேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். அப்படிதானே, இறைவா நான் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், உன்னை தவிர மன்னிக்கிறவங்க யாருமே என்ன செய்யறது இல்ல, அதனால நீ மன்னிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மீது நம்பிக்கை வச்சு அவன் இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். அதே போல நான் ஒரே ஒரு இறைவன் தான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்பதை தௌஹீத் வாதியாக என்னிடத்துல வர்றான் பாருங்களேன், அதனால் அவனை நான் மன்னிக்கிறேன். யாரிடத்துலையும் கையேந்தலை, எந்த ஒரு அவுளியாவிட்டையோ எந்த கபூர்கிட்டையோ எந்த ஒரு இதையும் நம்ம கையேந்தாம இறைவனிடத்துல மட்டும் கையேந்து, இறைவா என்னுடைய பாவத்தை முழுமையா நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து நிறைந்ததுனால தான் அல்லாஹ் சொல்றான், மன்னிப்பை நான் விரும்புகிறேன். துஹிப்புல் அஃபு, மன்னிப்பை நான் என்ன செய்யறேன், விரும்புறேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அப்படியான மன்னிப்பை நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இறைவனிடத்துல தௌபா செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். இது 4வது கவனத்துல இருக்கக்கூடிய 4வது அமல். 5வது அமல் இன்ஷா அல்லாஹ் இந்த இறுதி 10 நாள்ல செய்யக்கூடிய 5வது அமல் என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமா உணவளியுங்க இன்ஷா அல்லாஹ். அதுவும் இந்த நோன்பாளிகளுக்கு நமக்கு எல்லாருக்குமே அந்த தெரியும் இல்லையா, ஒரு இஃப்தார் நேரத்திலே ஒரு சஹர் நேரத்திலே ஒரு பேரிச்சம்பளமோ ஒரு தண்ணீர் பாட்டிலோ இல்ல ஒரு வேளை உணவு கொடுத்தோம் அப்படின்னா நோன்பாளியுடைய நற்குழியை உடனே நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், வாங்கிக்கிறலாம். நமக்கு நம்மளுடைய நோன்பு நன்மை நமக்கு கிடைக்கும். அதே போல அவர்களுக்கு என்ன செய்யும், நன்மைகள் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்ப அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது சாதாரணமா விட்டுறக்கூடாது. முடிஞ்சளவு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் உணவு சமைத்து கொடுக்க முடிஞ்சா என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கிறலாம். இல்லை அதற்கான ஏதாவது ஒரு தொகையோ இல்லை இஃப்தாருடைய டைமுக்கு ஏதாவது ஒரு ஜூஸோ என்னமோ நம்ம இன்ஷா அல்லாஹ் கொடுத்து உணவளித்து அதனுடைய நன்மைகளை பெறக்கூடியவங்களாக இருக்கணும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரம் என்னன்னா நமக்கு சமைக்க நம்மளால முடியும், இருந்தாலும் அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இருந்தாலும் ஏதாவது நீங்க கொஞ்சம் சேர்த்து செஞ்சிருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, தொந்தரவு படுத்திடக்கூடாது. முடிஞ்சாலும் நம்ம இபாதத்தை நம்ம செஞ்சுக்கிறணும், பார்த்துக்கிறணும்.
ஏன்னா மற்றவங்களுடைய இபாதத்திலையும் நம்ம எந்த ஒரு பால் படுத்திடக்கூடாது. அதே போல் நம்மளுடைய இபாதத்திலையும் கவனமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே ஹைர். அதே போல் இந்த இறுதி பத்தில் ஒரு நம்ம மக்கா இமாம் சொல்வார் இல்லையா, இந்த இறுதி பத்தில் தினமும் ஒவ்வொரு நாள் சதக்கா செஞ்சிருங்க. தினமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய உணவளிக்கக்கூடியவங்கள எப்படியாவது லைலத்துல் கத்ர் இரவை நம்ம என்ன செஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ் அடைஞ்சிருவோம். அல்லாஹ் தஆலா அதற்கான நற்குலி 83 வருஷம் அமல் செய்த நற்குலியை நமக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிறத அந்த இமாம் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. ஆக நோன்பாளிகளுக்கு உணவளிக்கக்கூடிய, நோன்பாளிகளுக்கு சதகா தான தர்மம் செய்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இது 5வது அமலாக இருக்குது. அதே போல 6வது அமல் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்திற்கும் பொதுவான ஒன்று என்ன அப்படின்னா, இஹ்லாஸோடு அமல் செய்யுங்க. அவ்வளவுதான், ஒன்றும் வேண்டாம். எவ்வளவு அமல் செஞ்சாலும் இஹ்லாஸோடு அமல் செய்தால்தான் இந்த 6 அமல்களுக்கும் இந்த 5 அமல்களுக்கும் வேல்யூ உண்டு. நீங்கள் எவ்வளவு அமல் செஞ்சாலும் இஹ்லாஸ் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நீ வரக்கூடிய இறுதி 10 நாட்களில் இப்படியான அமல்களில் முழுமையாக கவனம் செலுத்தி அல்லாஹு தஆலா இந்த இறுதி 10 நாளுடைய இரவையும் பகலையும் இபாதத்தை கொண்டு ஹயாத்தாக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய நாவையும், அதிகமாக திலாவத்துல் குர்ஆன் ஓதக்கூடிய உள்ளத்தையும் நாவையும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. அவனிடத்தில் கையேந்தி தௌபா செய்யக்கூடிய உள்ளத்தையும், கண்ணீர் வடித்து இறைவனிடத்தில் தௌபா செய்யக்கூடிய இறைவனிடத்தில் தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். எதை செய்தாலும் இறைவனுக்காக செய்யக்கூடிய இஹ்லாஸ் என்கின்ற உள்ள தூய்மையோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. ஒற்றைப்படை இரவில் லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். அக்லு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.